வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் உறவுகளை மோசமாக்கக்கூடிய விஷயங்கள் எவை? இதை பற்றித்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு உறவை டாக்ஸிக்காக மாற்றக்கூடிய விஷயங்கள் எவை? இவற்றை பற்றி தான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இவற்றை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய உறவுகளில் ஏற்படக்கூடிய நிரடல்கள், முறிவுகள், கசப்புகளை நாம் பல சமயங்களில் தவிர்த்து கொள்ள முடியும். பல சமயங்களில் நாம் என்ன தவறு செய்கிறோம் என்று தெரியாமலேயே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள் மிக மிக அதிகம். இன்னொன்று, இந்த உலகில் வெறுப்பின் பெயரால் செய்யப்பட்ட குற்றங்களை விட அன்பின் பெயரால் செய்யப்பட்ட குற்றங்கள் மிக மிக அதிகம். நாம் இந்த குற்றங்களை எப்படி கலைந்து கொள்வது? அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு உறவை டாக்ஸிக்காக அல்லது மோசமானதாக மாற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது என்பது பொசசிவ்னஸ் அண்ட் கண்ட்ரோல். அதாவது ஒருவரை உனக்கு நான் மிகவும் உரிமையானவன், நான் உன்னை நான் பாதுகாக்கக்கூடியவன் என்று ஏதோ ஒரு சிறப்பான ஒரு தகுதியோடு நாம் அவர்களிடம் செயல்படுவதாக நினைத்து கொண்டு முழுக்க ஒரு உணர்வுபூர்வமாக அவர்களை தன்னுடைய கண்ட்ரோல், தன்னுடைய ஒரு ஆதிக்கத்திற்குள் கொண்டு வருவது. இதை பலரும் செய்கிறார்கள். இந்த பொசசிவ்னஸ் என்பது ஒரு மிக மோசமான ஒரு குணமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. உதாரணமாக, நேசிக்கிற ஒருவரிடம் அவர் நீங்கள் அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை எடுக்கிறீர்கள். அவர் அந்த ஃபோனை எடுக்கலைன்னா நீ ஏன் ஃபோன் எடுக்கலைன்னு கேட்குறது. இல்லை அவர் யாரிடமாவது பேசி கொண்டிருந்தால் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு கேட்குறது. அவர்கள் ஒரு பதில் சொன்னால் எங்கே உன்னுடைய கால் ஹிஸ்டரியினுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பு என்று கேட்பது. இப்படியாக நைட்டு ஒரு 11 மணிக்கு விழித்திருந்தால் இப்பொழுது விழித்திருந்து யார்கிட்ட நீ சாட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறது. இதெல்லாம் இன்றைக்கு ஒரு மிக மிக மோசமான உறவுகளை கையாளக்கூடிய வழிமுறைகளில் ஒரு உதாரணத்திற்கு ஒன்றாக சொல்கிறேன். ஒருவர் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிற போது அல்லது ஒருவர் தன்னுடைய சொற்களுக்கு அடிபணிகிறார் என்று தெரிகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆதிக்கத்தை அவர்கள் மேல் பரவச் செய்வது. உதாரணத்திற்கு அவர்களை தொடர்ந்து கண்காணிப்பது, சர்வேலன்ஸ். இந்த கண்காணிப்பு என்பது ஒருவருக்கு மிகுந்த மன நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியது. அதே போல் அவர்களுடைய பயணங்கள், அவருடைய சந்திப்புகள், இது எல்லாவற்றையும் நீ ஏன் அவரை பார்க்க போகிற, நீ ஏன் அங்கே போகிற, ஏன் தனியாக போகிற, இப்படியான கேள்விகள். இதையெல்லாம் பலரும் உங்களுக்கு செய்திருக்கலாம் அல்லது நீங்கள் பலருக்கும் செய்திருக்கலாம். அவருடைய ஒவ்வொரு செயலும் உங்களுடைய பார்வைக்கு வர வேண்டும் என்று நினைப்பது. இது மிக மிக மோசமான ஒரு குணத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. ஒவ்வொரு மனிதருக்கும் என்று ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது. அவர்களுக்கென்று வாழ்க்கையில் ஒரு டிக்னிட்டி இருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர நினைக்கிற போது அந்த நபரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கிறீர்கள். அதே போல் பணம் செலவிடுவது தொடர்பான விஷயம். நீ பார்த்திங்கன்னா அவர்கள் ஏதாவது பணம் செலவிட்டிருந்தால் இதை எதற்காக இந்த பணத்தை செலவிட்டாய் என்று கேட்பது, இதை ஏன் நீ இதற்காக செலவிட்டாய் என்று கேட்பது, இதெல்லாம் உளவியல் ரீதியாக ஒரு பெரிய ஒரு நெருக்கடி உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொருபுறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துவது. அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா நீ இதை செய்வதனால் நான் இப்படி பாதிக்கப்படுகிறேன், நீ என்னை புரிஞ்சிக்க மாட்டியா, நான் இதனால் ஹர்ட் ஆகிறேன்னு நீ நினைக்க மாட்டியா. அதே போல் அவர்களுடைய நண்பர்களிடமிருந்து துண்டிப்பது. அதாவது பொசசிவ்னஸ் என்கிற பெயரில் அவருடைய எல்லா நண்பர்களிடமிருந்தும் துண்டிப்பது, அவர்களோடு தொடர்பில்லாமல் ஆக்குவது. கிட்டத்தட்ட ஸ்லேவரி, ஒரு அடிமைக்கு தடமான ஒரு விஷயத்திற்குள் அவர்களை கொண்டு வருவது தான் அவர்களுடைய ஒரு நோக்கம். நாம் பலரும் இந்த குற்றத்தை செய்கிறோம். இதன் மூலமாக ஒரு தீராத அச்சத்தின் பிடியில் நாம் யாருக்கு இதை செய்கிறோமோ அவர்கள் ஆட்படுகிறார்கள். அதோடு அவர்கள் தன்னம்பிக்கை இழந்து போகிறார்கள். தன்னால் எந்த ஒரு இடத்திலும் சுயேட்சையாக செயல்பட முடியாது என்கிற மனநிலைக்கு வருகிறார்கள். அதோடு ஒரு ட்ராப்டு ஃபீலிங், அதாவது ஒரு சிறைப்பட்ட உணர்வு அவர்களை ஆட்கொள்கிறது. சிறைக்குள் இருக்கிற யாராவது மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? கிளிகளுக்கு நீங்கள் எவ்வளவு பழங்களையும் தானியங்களையும் கொடுத்தாலும் அந்த கிளிகள் பலந்த ஆகாயத்தை நோக்கி ஏங்குமே ஒழிய அவை நீங்கள் கூண்டுக்குள் தருகிற அது தங்கக்கூண்டாக இருந்தாலும் அவை ஒருபோதும் அதனால் மகிழ்ச்சி அடையப் போவதில்லை. அந்த வகையில் அன்பு என்ற பெயரில், பொசசிவ்னஸ் என்கிற பெயரில் நீங்கள் நேசிப்பவரை, உங்களை நேசிப்பவரை அடிமைப்படுத்தாதீர்கள். அவர்களை மனச்சிதைவுக்கு ஆளாக்காதீர்கள். அவர்களை எந்நேரமும் குற்ற உணர்வுக்கும் கண்காணிப்புக்கும் ஆளாக்காதீர்கள். அப்படி ஆளாக்குவதன் மூலமாக நீங்கள் யாரை உங்களோடு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இழக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.